நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பொங்கல் பண்டிகை பற்றின ஒரு பதிவு. முதல்ல நம்மளுடைய நேயர்களுக்கு, சப்ஸ்கிரைபர்களுக்கும், நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து ஆதரவு செய்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் எப்படி இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் பொங்கல். ஏன்னா இந்த பண்டிகைக்கு எந்த விதமான மத சாயமும் பூச முடியாது. காரணம், நாம் இயற்கையோட ஒன்றி வாழ கற்றுக்கிட்ட ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திற்கு அனைவருமே ஒத்துப்போகணும். இப்போது என்றைக்கு மனிதன் விவசாயத்தை பண்ண ஆரம்பித்தானோ, அதற்கு முன்னாடிலாம் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு. அதுவாக இயற்கையாக என்னென்ன கொடுக்குதோ அதுதான் சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்போது கால சுழற்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சி எந்த மண்ணில் விதைக்கணும், அந்த விவசாயத்தை பற்றின முழுமையாக ஒரு ஆய்வு செஞ்சு இப்படி தான் விவசாயத்தை பண்ணணும், இப்படிலாம் மக்களுடைய பசியை தீர்க்கணுன்ற ஒரு நுண்ணறிவு பெற்றதிலிருந்து இதற்கு முதற் காரணமாக இயற்கை ஆன சூரிய ஒளி மிகுந்த பங்கு பெறுது. மழைக்கும் வெயிலுக்கும் காற்றுக்கும் அனைத்துமே இந்த இயற்கை. அதுக்கு தெரிஞ்ச ஒரே கண்கண்ட தெய்வம் சூரியன். நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் தலைவன். அதுபோல் அனைத்தும் தானியங்கள் எல்லாமே தானியங்கள்லாம் கொடுக்கறது இந்த நவகிரகங்கள் தான். அதுக்கு தலைவனான சூரியனை நாம் வணங்கினாலும் சரி, அல்லது நன்றி சொல்லும் விதமாக செய்தாலும் சரி, நமக்கு அது திருப்பி தரும். நாம் என்ன இயற்கைக்கு கொடுக்குறோமோ இயற்கை நமக்கே அது திருப்பி கொடுக்கும். அதற்கு ஒரு நாளாக நம்முடைய முன்னோர்கள் சரியாக உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 காலநிலைகளை பிரித்து அதன்படி தை முதல் நாள் ஆன சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் தைப்பொங்கல். இந்த நன்றி உணர்வோட பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் தானிய பிரச்சனைகள் எதுவும் வராமல், அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் இன்றி இயற்கை அவங்களுக்கு மீண்டும் மறுபடியும் கொடுக்கும். அந்த ஒரு நன்றி உணர்வை நமக்குள்ளே எவ்வளோ வளர்த்துக்கிறோமோ அவ்வளவும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட தாத்பரியம். அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள். நன்றி.